students, நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் அல்ஜீப்ரா. அதுல எக்ஸசைஸ் 3.10 வந்து இந்த வீடியோல வந்து சால்வ் பண்ண போறோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்றது, எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதோட ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, நம்ம இது மூலமா என்ன வந்து ஃபைனலா வந்து கண்டுபிடிக்க போறோம்னா, ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம். அதாவது எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ல வந்து இந்த ஈக்குவேஷன் 0 ஆகும் அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இதோட ப்ரொசீஜர்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து ஜெனரல் ஃபார்ம்ல வந்து எழுதிக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்? ax² + bx + c = 0 இந்த ஃபார்மட்ல வந்து இருக்கணும். ஸோ இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது, இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்மட்ல வந்து இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த மிடில் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். சரிங்களா? ஸ்பிளிட் பண்ணி இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இதுல 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு 0 பண்ணி வேல்யூ ஆஃப் எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுதான் அவங்க கொடுத்திருக்க ஸ்டெப்ஸும். இங்க வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? 2 × 30. 2 × 30 வந்து என்ன கிடைக்கும்? 60 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 60 வந்து இங்கே போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதில் கிடைக்கிற ஃபேக்டர்ஸை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 19 வந்து கிடைக்கணும். அதாவது ஆட் பண்ணால் ப்ளஸ் 19 வந்து கிடைக்கணும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் 60 வந்து கிடைக்கணும். ஸோ இதுக்கானதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 15 × 4 வந்து பாருங்க, ப்ளஸ் 15 ப்ளஸ் 4 ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 கிடைக்கும். ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ எப்படி வந்து இப்போ மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2x² அப்படியே வந்து எழுதிக்கோங்க. 19xக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம வந்து என்ன எழுத போகிறோம்? ப்ளஸ் 4x ப்ளஸ் 15x அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது 19xக்கு பதிலாக இப்போ வந்து மிடில் டேர்மை நம்ம அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். மித்ததை அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 30 = 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2ல எதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுங்க. என்ன கிடைக்கும்? 2xை காமனாக எடுக்க முடியும். x + 2 வந்து கிடைக்குமா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டில் வந்து எதை காமனாக எடுக்க முடியும்? 15 வந்து காமனாக எடுக்க முடியும். x + 2 = 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x + 2 வந்து திருப்பி காமனாக எடுக்கலாம். ரிமைனிங் வந்து என்ன இருக்கு? 2x + 15. நம்மளுக்கு இப்போ 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 4th ஸ்டெப்ல அதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது x + 2 = 0, 2x + 15 = 0. ஸோ x + 2 = 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? x = -2. ஸோ எக்ஸோட ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பாருங்க, 2x = -15, x = -15/2. இது வந்து செகண்ட் வேல்யூ. So the values of x, என்னது? Values of x are -2 or -15/2. Problem number 1 of 1. Solve the following quadratic equations by factorization method. இங்க கொடுத்திருக்க quadratic equation வந்து factorization method யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி values of x வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் படி இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? 4 × -2 என்ன கிடைக்கும்? -8 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் -8 வந்து கிடைக்கணும். அதே மாதிரி அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணோம்னா -7 வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்கானது வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? 8 1 -8 + 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா -7 வந்து கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் -8 வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 4x² -7x வந்து இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. -8x + x -2 = 0. ஸோ இதில் வந்து 4x காமனாக எடுக்கலாமா? எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? x -2 + 1 × x -2 = 0. அதாவது 4x + 1 × x -2 = 0. That is 4x + 1 = 0. x - of 2 is equal to 0. Therefore, x is equal to
மைனஸ் ஆஃப் 1/4 கிடைக்கும். அதாவது இங்க இருக்க +1 அந்த சைடு போகும்போது -1 ஆயிடும். அப்புறம் 4x வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க? எக்ஸா வந்து டிவைடட் பை 4 வந்து போட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ x - 2 is equal to 0. Therefore x is equal to என்னது 2. Therefore the values of x are -1/4 or 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2. 3 into p square minus of 6 is equal to p into p plus 7 into 3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 3 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 3p square minus 18 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்க 3 இருக்கு, p இருக்கு. ஸோ 3p into p 3p square. 3p into 7 வந்து 21p. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3p ஸ்கொயர் இந்த 3p ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். வேற என்ன இருக்கு? 21p இருக்கு. அதாவது 21p is equal to minus of 18. Therefore p is equal to minus of 18 divided by 21. ஸோ இந்த 3 டேபிள்னால கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 6 வந்து கிடைக்கும். இங்கே வந்து 7 வந்து கிடைக்கும். Therefore the value of p is equal to minus 6/7. ஸோ இதில் வந்து ரெண்டு ஆன்சரில் ஒரு ஆன்சர் தான் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதை நோட்டீஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்பர் 1 of 3. Solve the following quadratic equations by factorization method. இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டுலேயும் ஸ்கொயர் ரூட் வந்து இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ரெண்டு சைடையும் வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு சைடையும் வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் வந்து போயிடுமா? போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? a into a minus of 7 is equal to 3 root 2 the whole square வந்து கிடைக்கும். அதாவது a square minus of 7a is equal to, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து என்னது? 9. அதே மாதிரி root 2 the whole square வந்து 2. So that is equal to 18. So இங்க வந்து 18 வந்து கிடைக்கும். இப்போ a square minus of 7a minus of 18 is equal to 0. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது? 18 இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கணும். அதுக்கானது வந்து என்னது? இப்போ 9 2 அப்படின்னு வச்சுக்கலாம். -9 + 2. இப்போ இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -7 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் -18 வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை வந்து எப்படி எழுதலாம்? a square + 2a minus of 9a minus of 18 is equal to 0. a into a plus 2. minus 9 காமன் எடுக்கலாமா? a plus 2 வந்து கிடைக்கும். that is equal to 0. a minus of 9 into a plus 2 is equal to 0. that is a minus of 9 is equal to 0. a plus 2 is equal to 0. therefore a is equal to என்னது? அந்த சைட் போகும்போது வெறும் 9 தான் வந்து கிடைக்கும். இதில் வந்து a is equal to -2. Therefore, the values of a are 9, -2. Problem number 1 of 4. Solve the following quadratic equations by factorization method. Root 2 x square plus 7x plus 5 root 2 is equal to 0. So, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கு? root 2 வந்து இருக்கு. இங்கே வந்து 5 root 2 வந்து இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 root 2 into root 2. root 2 into root 2 வந்து 2 கிடைக்கும். ஸோ 5 into 2 10. ஸோ இப்போ 10க்கான ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா 7 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணோன்னா 10 வந்து கிடைக்கணும். ஸோ 2 into 5, அதாவது +5 + 2. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் படி எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். root 2 x square plus 2x plus 5x. அதாவது இந்த 7x வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி வந்து எழுதியிருக்கோம். plus 5 root 2 is equal to 0. இப்போ இதில் வந்து நம்ம root 2 வந்து காமனாக எடுக்கலாமா? root 2 x காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கிடைக்கும்? வெறும் x கிடைக்கும் plus root 2. ஏன்னா root 2 into root 2 வந்து 2 கொடுக்கும். ஸோ உள்ள வந்து root 2 வந்துடும். இதில் வந்து 5 காமனாக எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? x plus root 2 வந்து கிடைக்கும். that is equal to 0. அதாவது root 2x plus 5 into
x plus root 2 is equal to 0. That is root 2x plus 5 is equal to 0. அப்படி இல்லைனா x plus root 2 is equal to 0. Therefore, root 2x is equal to another minus of 5. Therefore, x is equal to minus of 5 by root 2. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா x is equal to minus of root 2. ஸோ ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. Therefore, the values of x are minus 5 by root 2, comma minus root 2. Problem number 1 of 5. Solve the following quadratic equations by factorization method. 2x square minus of x plus 1 by 8 is equal to 0. So, இதை எப்படி solve பண்றது அப்படின்றத பார்க்கலாம். First வந்து LCM வந்து எடுங்க. என்ன கிடைக்கும்? 8 வந்து கிடைக்கும். இங்க வந்து 2 into 8 என்ன கிடைக்கும்? 16x square. அதே மாதிரி 8 into minus x minus 8x plus 1 is equal to 0. That is 16x square minus of 8x plus 1. இங்க 8 வந்து 0 மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்க என்னது 1 into 16 16 வந்து இருக்கு. அதாவது நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணா -8 வந்து கிடைக்கணும். இங்க 4 வந்து பண்ணா கிடைக்குமா? ஸோ -4 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா -8 கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணா 16 வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ இதை எப்படி middle term splitting படி expand பண்றது 16x square minus of 4x minus of 4x plus 1 is equal to 0. இங்க 4x காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 4x minus of 1 கிடைக்கும். அதே மாதிரி minus 1 into 4x minus of 1 is equal to 0. 4x minus of 1 into 4x minus of 1 is equal to 0. Therefore, 4x minus of 1 is equal to 0. இதே மாதிரி 4x minus of 1 is equal to 0. 4x is equal to 1. Therefore, x is equal to 1 by 4. இதே மாதிரி 4x is equal to 1. X is equal to 1 by 4. Therefore, the values of x are 1, 4, 1, 4. Problem number 2. The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is equal to n square minus of n divided by 2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in league? அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா வாலிபால் கேம் வந்து நடக்குது சரிங்களா. எத்தனை டீம்ஸ் வந்து விளையாடுறாங்க? n நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து விளையாடுறாங்க சரிங்களா. அவங்களுக்கான ஸ்கெடியூலை வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? g of n is equal to n square minus of n divided by 2 சரிங்களா. அதாவது ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட ஒவ்வொரு தடவை வந்து கட்டாயம் வந்து விளையாடுது. இதுல மொத்தமா எத்தனை மேட்சஸ் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 மேட்சஸ் வந்து இருக்கு சரிங்களா. 15 கேம்ஸ். இங்க எத்தனை டீம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது நம்பர் ஆஃப் கேம்ஸ் q1 number of games is equal to என்னது 15 games. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க எத்தனை கேம்ஸ் கொடுத்திருக்காங்க 15 கொடுத்திருக்காங்க. g of n is equal to n square minus of n divided by 2. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இது வந்து number of volleyball games that must be scheduled. So எத்தனை number of games வந்து schedule பண்ணணும்? 15 number of games வந்து schedule பண்ணணுமா? Therefore, இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க. n square minus of n divided by 2 is equal to 15. n square minus of n is equal to 30. n square minus of n minus of 30 is equal to 0. இப்போ 30யோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண -30 கிடைக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா -1 வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்கானது வந்து என்னது 6 into 5. ரெண்டுமே மைனஸ் வேணும்னா இது வந்து மைனஸ் இது வந்து பிளஸ். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? n minus of 6 into n plus 5 is equal to 0.
n minus of 6 is equal to 0, n plus 5 is equal to 0. Therefore, n is equal to another 6, அப்படி இல்லைனா n is equal to minus 5. எப்பயும் values வந்து நெகட்டிவ்ல வந்து வராது. Therefore, n is equal to 6. Therefore, number of teams is equal to 6. இதை நீங்க வெரிஃபை பண்ணியும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ n வந்து கண்டுபிடிச்சாச்சு 6. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அதாவது g of 6 is equal to என்னது 6 square minus of 6 divided by 2. 36 minus of 6 வந்து 30. 30 divided by 2 வந்து 15. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கேம்ஸ் இருக்கோ அது வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்படி வந்து பண்ணணும். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.